சொந்தமாக இருக்குமானால் நாளைக்கு மறுமையில அவங்க சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய சொத்து சொகம் வீடு வாசல் பணம் பதவி இதெல்லாம் அவங்களுக்கு இருக்குமானால் அவங்க என்ன செய்வாங்கன்னா நாளைக்கு மறுமையில ஏன்னா என்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்கு, என்கிட்ட இவ்வளவு பொருளாதாரம் இருக்கு, என்கிட்ட இவ்வளவு நான் சேர்த்து வச்சிருக்கேன், இதையெல்லாம் நான் செஞ்ச பாவத்துக்கு நான் பரிகாரமா கொடுத்துருவேன், என்னை நீ விட்டுவே என்பதாக சொல்லுவாங்களாம். அல்லாஹ்விற்கு அடிபணியாமல் இந்த உலக வாழ்க்கையில நிம்மதி அடைஞ்சவங்க, உலகத்தினுடைய சந்தோஷத்துல நிம்மதி அடைஞ்சவங்க, உலக காரியங்களில் திருப்தி அடைஞ்சவங்க, மறுமையினுடைய விஷயத்தை பத்தி அவங்க எதுவுமே யோசிக்கல. அல்லாஹ்வினுடைய கட்டளைகளையும் அவங்க தவறுதலாக அவங்க விடுவதை நினைச்சு என்ன செஞ்சிடல, அவங்க கவலைப்படாம வாழ்ந்த அல்லாஹ்விற்கு அடிப்பணியாதவருடைய நிலைமை நாளைக்கு மறுமையில இப்படித்தான் இருக்கும். அல்லாஹ் சொல்றான், உலாய்க லஹும் ஸூஉல் ஹிசாப், இவர்களுக்கு கடுமையான விசாரணை என்னிடத்துல உண்டு என்பதாக அல்லாஹ் பேசுகிறான்.